ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட அனலைசஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கரன்சி வந்து நம்ம பார்த்துட்டே போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்டில் வந்து நம்மளோட மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டை வந்து ஸ்டில் எடுக்கல. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து மைனர் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு நல்ல லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து தெரியுது. ஸோ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஹண்ட் பண்ண அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து டாலர் இண்டெக்ஸ் தெரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இங்க 2 ஓபிஸ் இருக்கு. இந்த ஓபிஸ்ல இருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி பேரிஷா இருந்திருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்ததுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கிடைச்சிருந்தது. பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹை தான் கன்ஃபர்மேஷனா இருக்குது. ஸோ இந்த ஹைல வந்து வர ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரேடா இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து ஓவராலா வந்து பை ஆயிட்டு செல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை பேசிஸா வச்சு மற்ற பேர்லாம் வந்து செல் ஆயிட்டு பை ஆகும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட லாஸ்ட் எஃப்யூஜி ஆர்டர் பிளாக் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுது. 4 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரண்ட்லி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் இன்னுமே டவுன் ஆயிட்டு ஸோ இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியோட டெய்லி வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிபிபி யூஎஸ்டி டெய்லி வியூல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ டெய்லி வியூ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பிஓஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அப்போ 4 ஹவர் வந்து டவுன் ட்ரெண்டா தான் வந்து கண்டிப்பா கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அதை உங்களால பார்க்க முடியும். ஸோ 4 ஹவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோயர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்டில் வைக்காம இருந்தது. ஸோ இப்போதான் வந்து இந்த இடத்துல லோயர் லோ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது வந்து கேண்டில் பாடி க்ளோஸ் இங்க நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சிபிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிபிசியை பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்குன்றதை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட 4 ஹவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஓவராலா வந்து 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் வந்து டிராவல் பண்ணியிருக்கு 4 ஹவர். ஸோ அதை பேசிஸா வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்க டாப்ல இருக்கிற ஜோன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஐடிஎம்க்கு மேல நம்ம வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பரான எந்த பிஓஐஸுமே வந்து தெரியல. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி ஏரியாவா தான் எனக்கு தெரியுது பர்சனலா. ஸோ மோஸ்ட்லி மேல இருக்கிற பிளாக் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பிளாக்கை மோஸ்ட்லி ட்ரை பண்ணாதீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிட்காயின் பார்க்கலாம். ஸோ பிட்காயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பிட்காயின் டோட்டலி ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? லாஸ்டா இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு பிட்காயின் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் தான் இங்க வந்து பண்ணியிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் தான் பண்ணியிருந்தது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதில் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வேற எப்படி வந்து மார்க்கெட்டை பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டெய்லியை பொறுத்த வரைக்கும் இங்க ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு நடந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ இதை பேசிஸா வச்சு பார்த்தோம்னா நம்மளோட ஹையர் லோ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது. இந்த ஹையர் லோ பாயிண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. மார்க்கெட் மேபி இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிச்சு திருப்பி மார்க்கெட் அப்சைட் மூவ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 4 ஹவரை பேசிஸா வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்லையும் வந்து மார்க்கெட்டிங்க ப்ரீவியஸா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு மார்க்கெட் இதுக்கு மேல க்ளோசர் வச்சு இருந்தது. அகைன் 4 ஹவரோட பேசிஸா பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ல மார்க்கெட் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு ஒன் செகண்ட் இங்க வந்து 4 ஹவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு மார்க்கெட் இதுக்கு மேல க்ளோசரும் வச்சிருந்தது. பட் ஆனால் நம்ம டெய்லியில பார்க்கும்போது அது ஸ்வீப்பா இருந்தது. பட் இங்க பார்க்கும்போது 4 ஹவர்ல வந்து இது வந்து ஹையர் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளோட 4 ஹவரோட லோயர் லோ வந்து இதுதான். பட் ஆனா வந்து இந்த 4 ஹவரோட ஹையர் லோ வந்து ஸ்டில் வந்து என்ன ஆகல அப்படின்னா பிரேக் ஆகல. அதாவது வந்து 4 ஹவரோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான இண்டிகேஷன் வரல. ஓகேங்களா?
ஸோ இண்டிகேஷன் எங்க வரும் அப்படின்னா இந்த லோக்கு கீழே க்ளோசர் வச்சதான் இண்டிகேஷன் வரும். ஆனாலும் இது ஒரு ஃபேக் இண்டிகேஷனாக தான் இருக்கும். மார்க்கெட் அகைன் இந்த லெவல்ல இருந்து பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதை பேசிஸா வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏயுடி யூஎஸ்டி பார்க்கலாம். ஸோ ஏயுடி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட். நான் வந்து ப்ரீவியஸ் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த லெவல்ல இருந்து பையிங் வரலாம்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து பையிங் வந்திருக்கு ஏயுடி யூஎஸ்டில. ஸோ 4 ஹவர் பேசிஸா வச்சு பார்த்தாலும் 4 ஹவர்லயுமே இது ஒரு ரெஃப்யூஜி ஆர்டர் பிளாக்ஸா தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து அப்புக்கு தான் டிராவல் பண்ணுது. ஸோ கரண்ட் சினாரியோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு பிஓஐ இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த பிஓஐக்கு அப்ரோச் பண்ணும்போது நீங்க ஒரு பையிங் ட்ரை பண்ணலாம். அப் இந்த லெவல் வரைக்கும் பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பார்த்துடலாம். கோல்டோட டெய்லி வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட டெய்லி வியூவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து டெய்லியில வந்து மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்திருக்கு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா வந்து நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனா இங்க க்ளோசர் வந்து நடக்கல. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் இங்க இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 4 ஹவர்ல என்ன பேசிஸ் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்டா நம்மளுக்கு இருந்தது. அதை பேசிஸா வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் வந்து இங்க இருந்தது. ஃபர்ஸ்ட் க்ளோசர் வைக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் வைக்கல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிபிசி வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சிபிசி நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து க்ளோசரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இருக்கு டவுன் சைட்ல. ஸோ 4 ஹவரை பேசிஸா வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர்ல சிபிசி நடந்ததுக்கு அப்புறம் இந்த மைனர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கு. மார்க்கெட் மேபி இன்னும் டவுனாகவும் புஷ் ஆகலாம். பட் ஆனால் வந்து இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து மினிமம் டு மினிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் கோல்டு டிராவல் பண்ணும் அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியுது. ஸோ இங்கேருந்து அகைன் ஒரு செல்லிங் வந்து வரலாம். ஏன்னா மார்க்கெட்டோட வியூ வந்து அப்படி இருக்கு. மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே க்ளோசர் வைக்கல டெய்லியில. ஸோ மார்க்கெட் அகைன் போய் இந்த லோக்கு கீழே க்ளோசர் வச்சுட்டு அகைன் வந்து மார்க்கெட் ரிவர்சலும் ஆகலாம். ஸோ அந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல போச்சு அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க செல்லிங் பண்ணுங்க. அப்படி இல்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது பையிங் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கோல்ட நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பையிங்க உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்இசெட்டி யூஎஸ்டி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் கரன்சியான என்இசெட்டி யூஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர்லி டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோயர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் வந்து டன் பண்ண போது மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரை பேசிஸா வச்சு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவர் வந்து ஒரு அப் ட்ரெண்டா இருந்துட்டு இருந்தது. இந்த இடத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 4 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு பிஓஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓஐ. பட் ஆனால் இந்த பிஓஐல இருந்து நம்ம செல் பண்றது கொஞ்சம் ரிஸ்கான மேட்டரா இருக்கும். அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்மளோட டாப்பஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க தான் இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு லோக்கம் வச்சா டிஸ்கவுண்ட் லெவல்ல இது வரல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த இடத்துல செல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க். மார்க்கெட் கொஞ்சம் மேல போனதுக்கு அப்புறம் இந்த லெவல்ல இருந்து நீங்க செல் பண்ணலாம். அது ஒரு பெஸ்ட் லெவல் ஆஃப் செல்லிங்கா இருக்கும். ஸோ இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செல்லிங் ஜோனாவும் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் செல் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல, செல் ஆகலாம். பட் ஆனால் வந்து லோ ப்ராபபிலிட்டியா தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெலவெண்ட் லோஸை வந்து ஒரு லிக்விடிட்டியா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப கிளியரா பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது ஹண்ட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேபி இந்த லெவல்ல இருந்து அகைன் ஒரு பையிங் வந்து கொடுக்கலாம். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து நீங்க ரெண்டு சைடு வியூ இருக்கு. ஏடியூஎஸ்டி பொறுத்த என்இசெட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கிளியரா வந்து நான் வந்து இந்த சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? என்னைக்கு நம்மளுக்கு ட்ரேட் கிடைக்குதோ அன்னைக்கு கரெக்டான ட்ரேடை அப்ரோச் பண்ணி கரெக்டான ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். எவ்ரி வீக்கும் நம்ம வீக்லி வந்து அனலைஸ் வந்து போடுறோம். இந்த வீக்லி அனலைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்னன்றதையும் தெரியும். அதே மாதிரி மார்க்கெட்ல எந்த ராங் டைரக்ஷன்ல பிளே பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஸோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ வந்து நீங்க பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெகுலரா நாங்க போடுற வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.